லாபியில் இன்டர்வியூக்காக காத்திருந்த ஹரிஷ் முகத்தை பார்த்த பிரதீப் கம்பெனியின் CEO ஹரிஷிடம் வந்து, சார் நீங்க எங்க சார் இங்க? அனைவரும் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர். இந்த கம்பெனியை வாங்க வந்தீங்களா? அப்பொழுது அங்கே வந்த பிரதீப் அதை பார்த்து, எக்ஸ்கியூஸ் மீ, அவன் எப்படி கம்பெனியை வாங்க முடியும்? கிறுக்கு பிடிச்சிருச்சா உங்களுக்கு? அவனே வேலை தேடி வந்திருக்கான். கிறுக்கு பிடிச்சது எனக்கு இல்ல, உனக்கு. அதை கேட்டு அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைந்தனர். உண்மையிலேயே அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? எப்போதும் சீரியஸாக பேசாத CEO முதல் முறையாக சீரியஸாக பேசுவதை பார்த்து பிரதீப் அதிர்ச்சியானான். அவர் யாருக்கும் கீழே வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ராஜேஸ்வர் குரூப்ஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவர் வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அவர் நினைச்சா வாங்க முடியாத கம்பெனியே இங்க கிடையாது. ஏய், யாரையோ நினைச்சு யாரையோ பேசிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள எங்க போனாரு? ஹரிஷுக்கு போன் செய்த சந்தனா போன் கட்டானதால் எரிச்சல் அடைந்தாள். ஹரிஷ், ஹரிஷ், ஹரிஷ் எங்க போன? ஏமா, ஏன் இப்படி கத்துற? ஹரிஷ் வீட்டுக்கு வந்தானா? வீட்டுக்கு வந்துட்டானே. சந்தனா, உனக்கு பிடிச்ச ஃப்ரூட் சாலட். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாம எதுக்கு வந்த? சந்தனா, அது வந்து... சந்தனா கோபமாக அந்த பவுலை தட்டிவிட்டாள். நிஜமாவே உனக்கு வேலைக்கு போக இஷ்டம் இருக்கா இல்லையா? சந்தனா, நம்ம தனியா போய் பேசலாமா? ஒருத்தனுக்காக எனக்கு இஷ்டமே இல்லைனாலும் அந்த பிரதீப் கிட்ட போய் வேலைக்காக பேசின. அதுக்காக செருப்ப கழட்டி என்னையே அடிச்சுக்கணும். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட சந்தனா. இல்ல, இப்பதான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். என் அம்மா எதுக்காக உன்னை இப்படி திட்டி திட்டி வேலை வாங்கிட்டு இருக்காங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நீ எந்த வேலையும் செய்ய மாட்ட. நீ ஒன்னுத்துக்கும் உதவாதவன். நீ என் மூஞ்சிலே முழிக்காத. You are fit for nothing. Such a waste. சந்தனா. சந்தனாவின் வார்த்தைகளை கேட்டு மனமுடைந்து போனான் ஹரிஷ். I still can't believe this. இட்ஸ் ஓகே. சம்டைம்ஸ் நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது இந்த மிஸ்டேக் நடக்கும். But I don't agree with you. கண்டிப்பா அது அவர்தான். அவரை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது. லெட்ஸ் டிஸ்கஸ் சம்திங் எல்ஸ். Cheers. என்னது இது? புது பழக்கமா இருக்கு. ஒன்னும் இல்ல, ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக செஞ்சுட்டு இருக்கேம்மா. நான் சொன்ன மாதிரி டிவோர்ஸ் பண்ணு. உன் டென்ஷன் போகிறதுக்கு அதுதான் கடைசி சான்ஸ். அம்மா ப்ளீஸ், நான் நிம்மதியா சமைக்கவா வேண்டாமா? நீயே சொல்லு. சந்தனா புலம்பிக் கொண்டிருக்க சரியாக கிச்சனுக்கு வந்தான் ஹரிஷ். தன்னை பற்றி பேசுவது அவனுக்கு கேட்டது. பொறுமையாக சந்தனாவின் அருகில் சென்றான். சந்தனா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு சொல்லு. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல, எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. நான் இன்னைக்கே ஜாயின் பண்ணணும். வாவ், ரொம்ப நல்ல நியூஸ் சொல்லிருக்க. இத சொல்ல உனக்கு எதுக்கு இவ்ளோ தயக்கம்? நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியல, அதான் யோசிச்சேன். நான் இன்னும் ரியாக்ட் பண்ண போறேன். வீட்லயே இருந்தா உனக்கு தான் போர் அடிக்கும். நானே இத பேசலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீயே சொல்லிட்ட. என்ன வேலை என்று சந்தனா ஹரிஷிடம் கேட்க, ஹரிஷ் பேசுவதற்கு முன்னரே திலகவதி கிண்டல் அடித்து பேசினார். இவனுக்கு என்ன பெரிய கலெக்டர் போஸ்டா கொடுக்க போறாங்க? செக்யூரிட்டி வேலையோ ரோட்ல பேம்ப்ளெட் கொடுக்கிற வேலையோ தான் இருக்கும். ஹரிஷை அவமானப்படுத்துவதற்காக திலகவதி பேசிக் கொண்டிருக்க ஹரிஷுக்கு கோபம் வந்தது. இருந்தாலும் அதற்கெல்லாம் பழகி போனதால் அமைதியாக இருந்தான். நீ நிறுத்துமா? இது வரைக்கும் வேலை செய்யலன்னு திட்டினீங்க, இப்போ சின்ன வேலைன்னா என்ன? எனக்கு ஆபீஸ் லேட் ஆயிடுச்சு. ஹரிஷ், நீ எதுவும் நினைச்சுக்காத. அப்புறம் கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சந்தனா என்று சொன்ன சந்தனா அங்கிருந்து கிளம்பினாள். நாட்டிலேயே மிகப்பெரிய டாப் டிஜிட்டல் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியான ராஜேஸ்வரன் மீடியாவின் புதிய CEOக்காக அனைவரும் ஆவலாக காத்துக் கொண்டிருந்தனர். அந்த CEOவுடன் டைப் வைத்துக் கொள்வதற்காக ராஜேஸ்வரன் மீடியா ஹெட் குவார்டர்ஸில் பல செலிபிரிட்டிகள் காத்து கிடந்தனர்.
திடீரென அந்த இடத்திற்கு பெரிய சொகுசான BMW கார் வந்து நின்றது. புதிய CEO வந்திருக்கிறார் என அனைவரும் அந்த காரை நெருங்கி போக அந்த காரில் இருந்து ஒரு அழகான பெண் இறங்கினாள். அனைவரும் அந்த பெண்ணிடம் பூங்கொத்துகளை கொடுத்து வரவேற்க, ஆனால் அவளோ அமைதியாக அதனை மறுத்தாள். வெல்கம் வெல்கம். ஐயோ சாரி, நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல. நான் நம்ம சிஇஓக்கு பர்சனல் அசிஸ்டன்ட். என் பேரு ஜாஸ்மின் என சொல்லிவிட்டு ஆபீஸுக்குள் சென்றாள். PA BMW காரில் வருகிறார் என்றால் CEO எப்படி வருவார் என அனைவரும் எதிர்பார்த்திருந்தனர். அப்போது 30 வயதுடைய ஒருவன் ஒரு ஓட்டை ஸ்கூட்டரில் எந்த ஆடம்பரமும் இன்றி பழைய ஃபார்மல் டிரஸ் அணிந்து கொண்டு அங்கே வந்தான். அவன் ஆபீஸ் உள்ளே செல்ல முயற்சிக்க அதனை கவனித்த ரிசப்ஷனிஸ்ட் ஷில்பா ஓடி வந்து அவனை தடுத்தாள். ஹலோ மிஸ்டர், எங்க போற? ஹாய் மேம், என் பேர் ஹரிஷ். ப்ளீஸ் தடுக்காதீங்க, நான் உள்ள போகணும். பிரதர், உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இங்க அலோ கிடையாது. உன்னை யார் இங்க வர சொன்னது? என லேசான கோபத்துடன் கேட்டாள். மேடம் ப்ளீஸ் என்னை உள்ள விடுங்க, நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன். ப்ளீஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் டே, எனக்கு லேட் ஆகுது என ஹரிஷ் ரிக்வெஸ்ட் செய்தான். ஓ ஆமா, என்ன ஒர்க் பிரதர்? செக்யூரிட்டி கார்டா ஜாயின் பண்ணிருக்கியா? அவங்கெல்லாம் வெளியே இருக்கணும், உள்ள கூப்பிடும்போது மட்டும் வந்தா போதும். நீ வேற டிஸ்டர்ப் பண்ற. நாங்க புது சிஇஓக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் என சொல்லிவிட்டு கோபமாக திரும்பினாள். ஹலோ மேடம், நான் தான் இந்த கம்பெனிக்கு வந்திருக்கிற புது CEO. உள்ள விடுங்க, நான் போகணும். என்னது, புதுசா வந்திருக்க சிஇஓவா? எங்க இல்ல, இந்த நாட்டிலேயே ரிச்சஸ்ட் பர்சன் அவரு. நீயோ உன் ட்ரெஸ்ஸும் என கிண்டல் செய்தாள். சிஇஓன்னா அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஹரிஷ் என்ன செய்வதென்று தெரியாமல் பார்த்து கொண்டிருந்தான். சரியாக அப்போது அங்கே வந்த ஜாஸ்மின் ஹரிஷை பார்த்து வெல்கம் சார். தேங்க்யூ. உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு சார் என்று பூங்கத்தை கொடுத்து ஹரிஷை வரவேற்க, ஹரிஷ் அந்த ரிசப்ஷனிஸ்டை கோபமாக பார்த்தான். இடியட், யார தடுக்கிறதுன்னு அறிவில்லையா? இவர்தான் ஹரிஷ் ராஜேஸ்வரன், நம்ம கம்பெனியோட புது CEO. என ஜாஸ்மின் ஷில்பாவை திட்ட, ஷில்பா பயத்தில் உறைந்து நின்றாள். ஹரிஷும் சீரியஸாக பார்த்தபடி நின்றான். ஓ ஐம் சாரி சார், நீங்க சிஇஓன்னு தெரியாம. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு ஷில்பா இங்க சார். பார் ஷில்பா, வெளியில இருந்து யாரும் ஸ்ட்ரேஞ்சர் வராம பாத்துக்கிறது உன் பொறுப்பு தான், தப்பு இல்ல. ஆனா மனுஷனா மதிக்க கத்துக்கோ. செக்யூரிட்டி கார்டு ஜாப் ஒன்றும் தப்பு இல்ல. இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்துல எந்த ஜாபும் தப்பே இல்லை. எந்த வேலையும் செய்யாம இருக்கிறது தான் தப்பு. நான் நினைச்ச இந்த வேலையை விட்டு உன்னை தூக்க முடியும், ஆனா அப்படி பண்ணா உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். இனிமே ஃபியூச்சர்ல எந்த தப்பும் பண்ணாம ஜாக்கிரதையா இருக்கணும், ஓகேவா? என ஷில்பாவிற்கு பாடம் கற்பித்தான் ஹரிஷ். ஷில்பா அவமானமாக உணர்ந்தாள். சாரி சார், இனிமே இப்படி பண்ண மாட்டேன் என அவள் கூறினாள். பின் அனைவரும் பூங்கொத்துகளை கொடுத்து ஹரிஷிற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். ஃப்ளவர் எனக்கா? உங்களுக்காக தான் சார். தேங்க்யூ. வெல்கம் சார். மறுபக்கம் சந்தனா தன்னுடைய ஆபீஸில் அனைத்து மேனேஜர்களையும் கூப்பிட்டு மீட்டிங் வைத்தாள். பாருங்க, ராஜேஸ்வரன் மீடியாக்கு புது CEO வந்திருக்கிறதா தெரிஞ்சிருக்கு. நம்ம ரொம்ப நாளா அந்த கம்பெனியோட டைப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அது சாத்தியம் ஆகல. இப்போ புது CEO கிட்ட நம்ம ப்ரொபோசலை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணி டீல முடிச்சிடணும். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? என தன்னுடைய மேனேஜர்களை கேட்டாள் சந்தனா. அதுக்கு எல்லோரும் சரி என்று முடிவெடுத்தனர். Tell me your opinions. தட்ஸ் குட் ஐடியா. ஃப்ரெஷ்ஷா அப்ரோச் பண்றது பெட்டர். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த டீலுக்காக நீங்களே போய் ராஜேஸ்வரன் CEO பார்த்து பேசலாம். சந்தனாவும் கூட அதேதான் யோசித்தாள். அதே எக்ஸைட்மெண்டில் சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாள். அம்மா, ஹரிஷ் இன்னும் வீட்டுக்கு வரலையா? இன்னும் வரல. எங்க என்ன செஞ்சிட்டு இருக்கானோ. அப்போது ஹரிஷ் வீட்டிற்கு வந்தான். பாத்தீங்களா, வந்துட்டாரு. ஓட்ட வண்டி வந்துருச்சு, அது கூட நீயும் போ. நீ திட்டத்துக்கு கொஞ்சம் கூட கேப் விட மாட்டியா? How is your first day? இட்ஸ் குட். செக்யூரிட்டி வேலைக்கு போறதுக்கு இவ்வளவு சீனா? இதுவே CEO ஆயிட்டா என்ன பண்ணுவியோ? ஏற்கனவே ஆபீஸ் டென்ஷனில் இருந்த சந்தனா தன் அம்மாவிடம் பேசி எந்த பயனும் இல்லை என அமைதியாக உள்ளே சென்றான். ஹரிஷும் தான் CEO ஆன விஷயத்தை யாருக்கும் சொல்லாமலேயே இருந்தான். அம்மா பேசினதை விட்டு தள்ள. நிஜமா நல்லா இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் டே தானே, அதான் கொஞ்சம் புதுசா இருக்கு, பாத்துக்கலாம். இன்ஃபேக்ட் ராஜேஸ்வரன் CEO கூட இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்காரு. யாருக்காக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே தான். உனக்கு அது தெரியுமா? இல்ல, ஆனா எனக்கு அவரை பார்க்கணும். எதுக்கு? எப்போல இருந்து பெண்டிங்ல இருக்கிற டீல் இந்த புது CEOவால ஓகே ஆச்சுன்னா எங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகி போயிடும். எஸ்.
மறுநாள் சந்தனா ராஜேஸ்வரன் மீடியா கம்பெனிக்கு சென்றாள். அங்கிருந்த ரிசப்ஷனிஸ்ட் ஷில்பாவிடம் தன்னைத்தானே அறிமுகம் செய்தாள். எக்ஸ்கியூஸ் மீ, என் பேரு சந்தனா. நான் சந்தனா குரூப்ஸோட எம்டி. உங்க சிஇஓ கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்றீங்களா? ஷியோர் மேம். ஜாஸ்மினிற்கு போன் செய்து விஷயத்தை கூறினாள் ஷில்பா. ஹலோ ஹலோ மேடம், சிஓ சார் கூட மீட்டிங் இருக்குன்னு சந்தனா குரூப்ஸ்ல இருந்து சந்தனா வந்திருக்காங்க. அதற்கு பதிலளித்த ஜாஸ்மின், ஓகே, நான் சார் ஸ்கெடியூல் பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேவா? வெயிட் பண்ண சொல்லுங்க. நான் வெயிட் பண்றேன். ஓகே மேம். வெயிட் பண்ண சொல்லியதும் அங்குள்ள சோஃபாவில் அமர்ந்தாள் சந்தனா. எக்ஸ்கியூஸ் மீ. வெளியே ரிசப்ஷனில் காத்துக் கொண்டிருந்த சந்தனாவை பார்த்ததும் ஹரிஷ் அதிர்ச்சி அடைந்தான். சந்தனா இங்க நம்ம சிஇஓ ஆன விஷயம் தெரிஞ்சிருக்குமோ என யோசித்துக் கொண்டிருந்தான் ஹரிஷ். ஹலோ. ஹலோ ஜாஸ்மின், கம் டு மை கேபின். ஓகே சார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.